வாட் ஹேப்பன் டு இந்தியா? அதாவது மோடிஜி வந்து இங்க இருக்கும் வரைக்கும் மட்டும் தான் நாடு செழிப்பா இருக்கணுமா? அடுத்த சந்ததிகள் வந்து செழிப்பா இருக்கக்கூடாதுன்னு பிஜேபி கவர்மெண்ட் நினைக்குதா? சோனம் வாங்ஷி அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து பற்றி கிடந்து உடல்நிலை சரியில்லாம அவரை தூக்கிட்டு போய் பாராளுமன்றத்தை நோக்கி நடந்து போன மக்களை, அமைதியா போனவங்களை எல்லாத்தையும் வந்து அடிச்சு கூட்டம் கூட்டமா வந்து அவ்வளோ பிரச்சனைகளை பண்ணி எல்லாத்தையும் களைச்சுடணுங்கிறக்கோசரம் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவே பண்ணி என்ன பிஜேபி கவர்மெண்ட் வந்து இங்க வந்து ரன் பண்ணுதுன்னே தெரியல. ஆனா எந்த ஒரு நியூஸ் சேனலும் இதை டெலிகாஸ்ட் பண்ணலன்னா அப்பட்டமா தெரியுது. அத்தனை நியூஸ் சேனலுமே பிஜேபியோட கைக்கூலிகள்னு அப்பட்டமா தெரியுது. தர்மேந்திர பிரசாத் அவர் வந்து ரிசைன் பண்ணியே ஆகணும்னு சொல்லியும், பிளஸ் வந்து நீட்ல வந்து உயிரிழந்தவங்களுக்கு வந்து தலா 1 கோடி வேணும்னு சொல்லியும், அங்க இருக்கிற வந்து யங்ஸ்டர்ஸ், அதாவது சிஜேபி பார்ட்டி மற்றும் இல்லை, அங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும், நாட் வந்து பிஜேபி விஸ் சிஜேபி, ஓகே, அங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுமே அடுத்த சந்ததிக்கோசரம் வந்து அங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் கூட நம்ம குரல் கொடுக்கலன்னா நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு ப்ரவுட் டு பி இந்தியன் சொல்றதுக்கு வெக்கப்படணும், கேவலப்படணும்.